வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்மளோட திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரைட் பண்ண போகிறோம். அதுக்காக எதுக்காக இல்லை, டயர் இப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் பொறுக்க முடியல. இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பெருசாக முடியல. அதனால் சரி ஓகே பைக் எடுத்துகிட்டு கொஞ்சம் லாங்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 200 கிலோமீட்டர் பைக் எடுத்துகிட்டு அப்படியே பறந்துட்டு போக வேண்டியதான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா நம்மளோட ராஜேஷ் ப்ரோ, ஒரு ஆயுஷ் ப்ரோ. யாருக்கு ப்ரோ? சரி ஓகேங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எங்கள் போப்போ கழிவுகள் பண்ணுறேன். எனக்கு வேறு R15 ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறுது. கிட்டத்தட்ட 26,000 கிலோமீட்டர் சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது ஏதோ மோட்டோ லைக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறாங்களா. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மோட்டோ லைக்கில் போக கல்வி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பெட்டை தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க. சேனல் சிறதுல உங்கள் சிறுகள் தாங்க பறக்க சிறுகள் சரிங்களா. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஆங்கிள் இப்போ இருக்குன்னு தெரிலங்க, பார்க்கணும். ஸோ பெருசாக ஆங்கிள் பார்க்கணுன்னு நினச்சா கூட நமக்கு அந்த ஆங்கிள் தெரியணுமே பெஸ்ட்டானா. கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ. வைக்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருபது கொஞ்ச நேரம் ஓட விட்டு எடுத்துக்கோ. பைக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து கரெக்டாக எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டருங்க. இப்போ இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டீ பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பல நாள் ஆசை இப்போ நிறைவேறும் போது மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. அது ஏன்டா எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டால் தெரிலங்க. இது ரொம்ப நாள் ஆசை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு நிறைவேறது பார்த்தா ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது இந்த ஃபீலிங். பட் ஆனால் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஃபீலிங். இது பெருசாக பைக் லவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பசங்கள்லாம் மோஸ்ட்லி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இப்போ எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ விளாகில் சொல்கிறேன் இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பசங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு பிடிச்ச பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாகில் போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமேங்க. அந்த மாதிரி தாங்க எனக்கும். நானும் டயரை மாற்றிட்டு எங்கே போகணும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா டயரை மாற்றிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளானிங் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆமாம் டயரை மாற்றிட்டு தான் போவோம் அப்படின்ட்டு. அதனால வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம் சொல்லிட்டு நேற்று நைட்டு மாற்றணும். இன்றைக்கி விடிய காலையில் 4:30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. வருவாங்களாடா? ஸோ ஏன் அப்படி கேட்குறதுனா மணி பாருங்களே காலையில் அதிகாலை 4:56 ஆகுது. அதனால் கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பெட்ரோல் பங்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது வண்டி. அதனால தான் யோசிக்கிறேன். இது தாண்டினா பெட்ரோல் பங்க் போகிறதுக்கு சமயபுரம் தாண்டி தானே போனோம். ஸோ அங்கே போய் போட்டுக்கலாம். இங்கேருந்து என்ன ஒரு 15 கிலோமீட்டர் வருமா 20 கிலோமீட்டர் வருமா நேம் காலேஜு. ஸோ போகிறவங்கள போட்டுக்கலாம். எனக்கு இது மாதிரி வெயிட் பண்ணி பெட்ரோல் போடவே எனக்கு பிடிக்காதுங்க. அதனால தான் இது மாதிரி ஏதாவது டிலே ஆச்சு அப்படின்னா நான் வேறு ஒரு பெண்கை தேடி போயிடுறேன். உட்கார போகலாம். போகலாமா? டிரைவர் எடுத்து பம்பை சொல்லுறாங்களா? ஐயோ அதாவது ஆக்சுவலாக தம்பி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறான்னா அவங்க சைடில் ஒரு பஸ் ஒன்று இருந்துச்சுலங்க. அந்த டிரைவர் அண்ணனே எடுத்து பம்ப் எடுத்து வச்சுக்கிறாரா. 40 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா போவோங்க. ஏன் அப்படின்னா நேற்று பெட்ரோல் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். 20 கிலோமீட்டர் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குங்களா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனைங்க. ஆமாம் ஸ்ப்ளெண்டரில் சார்ஜர் நம்ம ஸ்பார்க் பையனில் சார்ஜர் போடலாம். இதில் சார்ஜர் போட முடியாது. டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடையில் நிறுத்தணுங்க. உண்மையாகவே டீ சொல்கிற பயங்கரமாக இருந்துச்சு.
காலங்கத்தால் ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு 2 பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டோம். ஆனால் என்ன ப்ரெஸ் பண்ண தான் மறந்துட்டோம். குளிருதுக்கான சரியான குளிர், சுத்தமாக முடியல. அப்போ காலங்காத்தால் 6 மணி ஆச்சு, ஆனால் பார்த்தா விடிய கூட மாட்டேங்குது. தம்பி ஒரு கட்டத்தில் கேட்டுட்டான், 4:30 மணி மாதிரி இருக்குது ரோட்டில் இருக்க பனியை பாரு. ஒரு 500ண்ணா. பட் ஒரு 3 கோடு 3-4 கோடு காட்டும்னு நினைக்கிறேன்டா. இப்போ ஹைபிடி நிறைய கோடு காமிக்குது ரே. 1 2 3 4 5 கோடு காமிக்குது. போகலாமா? ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இடிஞ்சிருச்சுங்க. இந்த ரோடு பயங்கரமான ஒரு ஆஃப் லோடாக இருக்கா மேலுமே. ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகிற ரோடு அப்படின்னு சொல்லி காமிக்குது. சென்னை ரோட்டு பைபாஸ் வந்தோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயி இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு போயிட்டுருக்கா. பயங்கர ஆஃப் லோடாக இருக்குங்க. இது எல்லா சைடும் தான் இந்த மாதிரி பாலம் வேலை பார்க்குறாங்க போல். இங்கிட்டு ஒர்க்கிங் இது போட்டனால இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஐயோ, அண்ணன் புகை அடிச்சுட்டு போகிறாரு. சைடில் போகிறது தான் நல்லது, சைடில் போயிடலாம். பாப்பா வளைவு வேறு. எப்பயும் மோஸ்ட் இது மாதிரி வெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வளையவே கூடாதுங்க. ஆனால் இப்போ வேறு வழி இல்லைங்க. அப்பப்பா, நம்ம இழுத்து ஓட்டும்போது ஒரு ஃபீல் இருக்கு. ஐயோ, சொல்ல வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைப்பா. ஆனால் என்ன ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு இது மாதிரி பாலம் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறாங்க. ஹாஸ்டண்டோ இறங்கு. என்னன்னாச்சு? வண்டியில் வேகமாக வந்து அவர் மேலே விட்டுருக்குறாங்க. எலும்பு கட்டாயிட்டு நடந்து வந்தாரா? அவர் நடந்து யாரு? இல்லை அவரு ஆக்சுவலாக தான் வந்திருக்காரு. அப்படி காலு சுத்தமாக எலும்பு கட்டாயிட்டு. இடிச்சவங்க போயிட்டாங்களா? அந்த இன்னொரு வண்டிக்காரங்க போயிட்டாங்களா? ப்ரோ போலாம். ஆம்புலன்ஸ் கால் பண்ணி சொல்லிட்டாங்க போல, வந்துட்டுருக்காங்க ஆம்புலன்ஸு. பொறுமையாக ஐயோ, சிரிக்க வேண்டிய இடத்துல இல்லைடா. வாடகை கவலை போகலாம். யாரோ பார்த்தா என்னென்னா இப்போ வாடகை போகலாம். ஓ, இந்த வண்டி தான் போகலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அந்த பையன் வந்து வண்டி தான் தூக்காம கூட குத்துனாங்க ப்ரோ. என்னது? அந்த பையன் வந்து குத்துனாத அவர் எக்ஸைஸ் வந்தார் ப்ரோ. வந்து குத்துற வந்து தான் அந்த வந்து இல்லை ப்ரோ, நீ குறுக்க வந்துட்டா செம்ம ஸ்பீடு. 2 பேருமே மொத்தம் ஹெல்மெட் போடல ப்ரோ. என்ன தெரியுமா ப்ரோ, ஒன்று இந்த தாத்தா குறுக்க வந்துட்டாரு கிராஸ் ஆகி. அவன் அங்கேருந்து வேகமாக வந்து குத்திட்டான். எல்லாமே அவன் வயசை வச்சு அவனை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அது உண்மைதான். புரியுதா? வயசு சின்ன பையன் மாதிரி இருக்கான், அவனுக்கு லைசன்ஸ் இருக்க மாதிரி கூட தெரியல ப்ரோ. ப்ரோ லைசன்ஸே இருந்தாலும் அவன் பைபாஸ் வந்துட்டு இருக்கான். கிராஸ் அவர் தான் பார்த்து கிராஸ் ஆகிக்கணும். ஏதோ அவர் பெரியவர் வந்துட்டாரு, ஆனால் இருக்க எல்லாமே அவனை தான் போட்டு இருக்கானுங்க பாவம். இதனால தான் சின்ன பிடிச்சி வண்டி தரது. நானே ரொம்ப கூட்டமாக நிற்கிறனால பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்களோன்னு நினச்சிட்டேன் ப்ரோ. மேலுமே சீரியஸாக அப்படி தான் நினச்சேன் நான். அங்கேருந்தே பார்த்துட்டேன் ப்ரோ. ஏன்னா ஆக்சிடென்ட் எல்லாருமே பேசுகிறது மூஞ்சி பார்த்துட்டு 2 கூட்டம் போட்டுருந்தாங்க. நடிச்சில எவ்வளோ குத்திட்டாங்க. அப்படி நான் என்ன நினச்சேன், அப்படி பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க நினச்சேன். எனக்கு இன்னொரு சைடில் என்ன தோணுச்சுன்னா யாரோ இறந்துட்டாங்க போடுறாங்க. ஒரு ரவுண்டு போடுறாங்க. இல்லை, நான் என்ன ஆச்சு, இன்னொரு சைடில் என்ன யோசிச்சேன்னா ஏதோ யாரோ இறந்துட்டாங்க போல், அதனால இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நான் நினச்சேன். கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சிடென்ட்னு தோணுச்சு. அங்கே பாரு லாரிக்கார அண்ணன் அங்கேருந்து ஏறி வராரு. நான் இந்த விஷயம் சொல்கிறேன், அங்கிட்டு போனா